வருஷத்துக்கு 10 பேர்ல 4 பேர் ஏழையாயிட்டே வராங்களாம். அந்த 4 பேர் யாருன்னா, நான் சொல்லப் போற இந்த 3 விஷயம் இல்லாதவங்க. நம்பர் 1 எமர்ஜென்சி ஃபண்ட். அப்படின்னா என்ன? உங்களுக்கு அடுத்த 6, 7 மாசத்துக்கு தேவைப்படுற பணத்த இப்பயே எடுத்து ஓரமா வச்சிருங்க. என்ன ரீசன்க்குன்னா, இன்கேஸ் நம்ம ஒர்க் பண்ற கம்பெனிலேருந்து நம்மள ஃபயர் பண்ணிட்டாங்க. வீட்டுக்கு அனுப்பி விட்டாலும், இல்ல ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு கேஷ் தேவைப்பட்டாலும், அந்த பணத்த எடுத்து நம்ம யூட்டிலைஸ் பண்றது. இன்கேஸ் நம்மகிட்ட அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லன்னா என்ன பண்ணும்? நமக்கு தெரிஞ்ச 4 பேர்கிட்ட கடன வாங்குவோம். அந்த 4 பேர்கிட்ட வாங்குன கடன ரீபே பண்றதுக்கு 8 பேர்கிட்ட கடன வாங்குவோம். மிகப்பெரிய கடன்ல நம்ம மாட்டிப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஒரு 6, 7 மாசத்துக்கு தேவைப்படுற எமர்ஜென்சி ஃபண்ட நீங்க சேர்த்து வச்சுக்கணும். செகண்ட் ஒன் இன்சூரன்ஸ். நான் சொல்ற விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு மெடிக்கல் பில்லு போதும். நம்ம இத்தனை நாளா குருவி சேர்க்கிற கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு இருந்த எல்லா பணத்தையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது. உங்களுக்கு இன்சூரன்ஸோட அருமை எப்ப தெரியுமா புரியும்? இப்ப புரியாது. இன்கேஸ் நம்மளுக்கு எதனா ஒரு அன்சர்டனிட்டி நடந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அப்ப அவங்க சொல்லுவாங்க 4,00,000 பில் பே பண்ணுங்கன்ட்டு. அப்போ ஒரு வலியும் வேதனையும் வரும் பாருங்க. அப்பதான் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு இருக்கலாமேன்ட்டு ஒரு வழியே நம்மளுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேர்ட் ஒன் டெப்ட். உங்களால கடனை ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியலன்னா தயவு செய்து கடன் பக்கமே போயிடாதீங்க. ஏன்னா கடனை வாங்கி அதை ரீபே பண்ண முடியாம சூசைட் பண்ணி இறந்தவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் எமர்ஜென்சி ஃபண்ட் அண்ட் இன்சூரன்ஸ். இது உங்ககிட்ட இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் டெப்ட் உங்ககிட்ட இல்லையா இல்ல கண்ட்ரோல்ல தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த 3 விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த 4 பேர்ல நம்மளும் ஒரு ஆளா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் கண்டென்ட் சொல்லி கொடுக்குற இந்த சிவாவோட சேனலை ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? உடனே ஃபாலோ பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஷியல் கண்டென்ட் இமீடியட்டா உங்களை வந்து ரீச் ஆகும்.